வணக்கம் நண்பா. இப்ப இருக்கிற வெயிலுக்கு இந்த மாரி மினி ஃபேன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம ஒரு டெஸ்க்ல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, டாப்ல ஓடுற ஃபேன் வந்து கம்ஃபர்டபுளா உள்ள பக்கத்துல ஒரு ஃபேன் இருக்கணும். கரண்ட் போனாலும் யூஸ் ஆகுற மாரி அப்பேற்பட்ட ஒரு பேட்டரி யூஸ் பண்ற ஒரு ஃபேன். அதாவது பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்றது தான். ஸோ இந்த ஃபேனோட கம்பெனி பஜாஜ் தான். ஸோ இதோட பத்தின கம்ப்ளீட்டான ரிவ்யூ வந்து இந்த வீடியோல நம்ம குடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்றது தெரிஞ்சிரும். இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமேசான்லயும் அவைலபிள் இருக்கு. ஃப்ளிப்கார்ட்லயும் அவைலபிள் இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 1100லேருந்து 1150க்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இத ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்றத நான் வந்து உங்களுக்கு காட்டியறேன். அதுக்கப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ பேட்டரி பேக்கப் வந்துச்சு, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து குடுத்துருவோம். இந்த ஃபேன் ஆக்சுவலா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் வச்சிருந்தா இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கிற கரண்ட் வோல்டேஜுக்கு இந்த ஃபேன்கள் வந்து ஒர்த்தானது தான். பட் எவ்வளோ பேக்கப் வந்துச்சு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலா இதில ரேட் எவ்வளோ குடுத்துருந்தாங்கன்னா, 1785. பட் நம்ம கைக்கு வரும்போது இதோட மேனுஃபேக்சர் டைம் வந்து 12வது மாசம் 2022. நான் வாங்குனது ஏப்ரல் 2024. அப்பவுமே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேன் வந்து கம்ஃபர்டபுளான பேட்டரி பேக்கப் தருமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிளைம் பண்ற பேட்டரி பேக்கப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 4 மணி நேரம் அட்லீஸ்ட் சிங்கிள் ஸ்பீட்லயாவது 4 மணி நேரம் குடுக்கணும். ஸோ 4 மணி நேரம் வந்துச்சா, இல்லையா அப்படின்னு சொல்றத ஃபுல்லாவே நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபேனு பார்க்குறதுக்கு லுக்கா இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்றத நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். நம்ம எடுத்தோன்னு பார்த்தோம்னா, டாப்ல அது சார்ஜ் பண்றதுக்கான யூஎஸ்பி கேபிள் இருந்துச்சு. மைக்ரோ யூஎஸ்பி தான். டைப் சி கிடையாது. சார்ஜர் எதுவும் வராது. ஜஸ்ட் கேபிள் அண்ட் ஃபேன் மட்டும் தான். உள்ள வேற ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவும் கிடையாது. அடுத்து ஃபேனுக்கு வந்தோம்னா, ஃபேன் வந்து பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. மெட்டீரியலும் ஓரளவு நல்லா இருக்கு. அதாவது கீழ விழுந்தா உடைஞ்சிரும். பட் ஓகே. நல்லா இருக்கு. பஜாஜ் பிராண்ட் தான். ஸோ பிராண்ட பொறுத்து தான் வாங்குனேன். அது மாரி இந்த கிளிப்புமே நல்ல ஒர்த்தா ஹார்டா இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நான் வந்து டம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். அந்த மாரிலாம் இல்ல. நல்லா ஹார்டா இருக்கு. கீழயுமே நமக்கு ஏதாவது ஒரு ஆணி கீணி ஏதாவது மாட்டுனோம்னா, அதில நம்ம வந்து தாராளமா மாட்டி வச்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன 360 மாதிரி எங்கிட்டுனாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி வேணுமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டாப் டூ எண்ட் மேல ரொட்டேட் பண்ணணுமா, அந்த மாதிரியும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்றனால, கம்ஃபர்டபுளா நமக்கு எந்த ஆங்கிள்ல தேவையோ, அந்த ஆங்கிள்ல வந்து வச்சுக்கலாம். அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பேக்ல வந்து பட்டன் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணா சிங்கிள் ஸ்பீடு, அதாவது ஒரு ஸ்பீடு. மறுபடி அமுக்குனோம்னா 2வது ஸ்பீடு. மறுபடி அழுத்துனோம்னா 3 ஸ்பீடு. டோட்டலா 3 ஸ்பீடு குடுத்துருக்காங்க. மறுபடி அமுக்கும்போது அந்த ஃபேன் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? 3 ஸ்பீடு அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த ஃபேன் வந்து நம்ம காத்து வாங்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு நைட் நேரமா இருக்கட்டும், நாய்ஸ்லாம் அவ்வளவா கிடையாது. ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் என்னன்னா, இத சார்ஜ் பண்றது வந்து 4 டூ 5 மணி நேரம் குடுத்துருந்தாங்க. இத வந்து ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு செக் பண்ணும்போது நமக்கு 2.25 மணி நேரம் தான் பேக்கப் வந்து தந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்டினியூவா ஓடும்போது, இல்ல நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 மணி நேரம் யூஸ் பண்றோம், ஆஃப் பண்றோம். மறுபடி வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 2 ஸ்பீட்ல வச்சு யூஸ் பண்றோம். மறுபடி ஆஃப் பண்றோம். திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கு கம்மியா தான் பேக்கப்பே குடுத்துச்சு. கூடலாம் தரல. நான் வந்து ஒரு 3 டைம் செக் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ குடுத்துருக்கேன். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதோட மேனுஃபேக்சர் டைம் வந்து கொஞ்சம் 1 இயருக்கு முன்னாடி இருக்கிறனால, மேபி பேட்டரியில இருக்கிற கெப்பாசிட்டி கம்மியாயிருச்சோ அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஃபீல். பட் இந்த ரேஞ்சில பஜாஜ்ல வந்து இந்த ரேட்ல வந்து அவைலபிளா இருக்கு. இதே நீங்க வந்து ஒரு லோக்கல்ல ஒரு சைனா அந்த மாரி வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 650, 700 அந்த ரேஞ்சிலேயும் ஃபேன் இருக்கு. அத பத்தியுமே நம்ம தாராளமா ரிவ்யூ குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பஜாஜ்ல இருக்கிற மினி ஃபேன பத்தின ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றத நான் நம்புறேன். ஸோ இதுவரைய செலவழிச்சு இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். பாய் மக்களே!